அனைவருக்கும் வணக்கம். கௌசல்யா அண்ணாமலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முருகப்பெருமான் அவதரித்த மிக உன்னதமான தினமான வைகாசி விசாகம் இந்த ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது. வைகாசி விசாகத்தன்று முருகனை வணங்குவது வருடம் முழுவதும் அவரை வழிபட்ட புண்ணியத்தை தரும். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுகிறது. தேவர்களின் துயர் துடைக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் முருகப்பெருமான் அவதரித்த தினமே இந்த வைகாசி விசாகம். இது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய ஒரு புனித நாள். அப்படி அவதரித்த அந்த ஆறுமுகப் பெருமான் 6 வெவ்வேறு நிலைகளில் அமர்ந்து நமக்கு பலன்களை அள்ளித்தரும் இடங்களே 6 படை வீடுகள். 6 படை வீடுகளின் சிறப்புகளையும் அங்கு வேண்டிக் கொண்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதன் சிறப்பு முருகன் தெய்வானையை திருமணம் செய்த தலம். பலன்கள்: இங்கே வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடும், தம்பதியினரிடையே ஒற்றுமை பலப்படும். இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். அதன் சிறப்பு சூரபத்மனை வென்ற தலம், கடலோரத்தில் அமைந்துள்ள தலம். பலன்கள்: இங்கு வழிபடுவதால் தீய சக்திகள் அகலும், எதிரிகள் தொல்லை நீங்கும் மற்றும் மனதில் தைரியம் பிறக்கும். மூன்றாம் படை வீடு பழனி. அதன் சிறப்பு ஞானப்பழத்திற்காக உலகை சுற்றி வந்து தண்டாயுதபாணியாக நின்ற தலம். பலன்கள்: உலக சுகங்களை விட மேலான ஞானம் கிடைக்கும். தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் ஆரோக்கியம் பெறுவார்கள். நான்காம் படை வீடு சுவாமிமலை. தன் தந்தை சிவபெருமானுக்கே ஓங்கார மந்திரத்தை உபதேசித்த தலம். அதன் பலன்கள்: கல்வியில் சிறந்து விளங்கவும், ஞாபக சக்தி அதிகரிக்கவும், தெளிவான அறிவு கிடைக்கவும் இந்த தலம் மிக சிறந்தது. ஐந்தாம் படை வீடு திருத்தணி. சினம் தணிந்து முருகன் வள்ளி அம்மையை மனம் புரிந்த தலம். பலன்கள்: மனக்கவலைகள் தீரும், கோபம் குறையும், வாழ்க்கையில் அமைதி மற்றும் நிம்மதி நிலவும். ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று ஔவைக்கு ஞானம் புகட்டிய தலம். பலன்கள்: வாழ்வில் தத்துவங்களை புரிந்து கொள்ளவும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு மற்றும் வளம் பெருகவும் இது சிறந்த தலமாகும். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதால் பகைமை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும் மற்றும் தீராத நோய்கள் தீரும். குறிப்பாக அன்றைய தினம் முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் மிக மிக விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த 9 வகை அபிஷேகங்கள் பற்றி பார்க்கலாம். மஞ்சள் அபிஷேகம். மஞ்சள் மங்களத்தின் அடையாளம். முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்யும் போது நம் உடலில் உள்ள பிணிகள் அகன்று ஆரோக்கியம் மேம்படும், மங்களமான காரியங்களையும் நம் இல்லத்தில் நிலைக்க செய்யும். பால் அபிஷேகம். தூய்மையான பால் அபிஷேகம் பக்தியின் வெளிப்பாடு. இதனால் குடும்பத்தில் வளம் பெருகும், வம்ச விருத்தி ஏற்படும் மற்றும் சகல செல்வங்களும் தடையின்றி கிடைக்கும். தயிர் அபிஷேகம். தயிர் அபிஷேகம் குளிர்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடியது. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டால் விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும். தேன் அபிஷேகம். இனிமையான வாழ்வு அமைய தேன் அபிஷேகம் அவசியம். இது நம் பேச்சாற்றலை வளர்க்கும், கலைகளில் சிறந்து விளங்க செய்யும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். நெய் அபிஷேகம். நெய் அபிஷேகம் செய்வதால் நம் மனம் தெளிவு பெறும், கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை தரும். கரும்பு சாறு அபிஷேகம். உடல் உபாதைகள் மற்றும் நீண்ட கால நோய்களால் அவதிப்பட்டவர்களுக்கு கரும்பு சாறு அபிஷேகம் ஒரு சிறந்த தீர்வாகும். இது ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை தரும். இளநீர் அபிஷேகம். மன உளைச்சல் மற்றும் குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுபட இளநீர் அபிஷேகம் சிறந்தது. இது மனதிற்கு அமைதியை தந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டும். பஞ்சாமிர்த அபிஷேகம். பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதால் இழந்த செல்வம், செல்வாக்கு மற்றும் கௌரவம் மீண்டும் கிட்டும். சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்தடையும். நீர் அபிஷேகம் அல்லது விபூதி அபிஷேகம். விபூதி அபிஷேகம் இது நம்முடைய கர்மாக்களை எரித்து நம்மை இறைவனுடன் ஒன்று செய்யும் உன்னத சடங்கு. இது ஆன்மா சுத்தத்தை தரும். இந்த வைகாசி விசாக திருநாளில் உங்கள் அருகில் இருக்கும் முருகர் கோயிலுக்கு சென்று இந்த அபிஷேக வழிபாடுகளில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெறுங்கள். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நீங்கள் எந்த அறுபடை வீட்டிற்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்க போறீங்க அல்லது எந்த படை வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது உங்கள் நீண்ட நாள் விருப்பம் என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குழந்தைங்களுக்காக நிறைய முருகர் கதைகள் இருக்குது. முருகப்பெருமானோட இந்த விசேஷமான நாளில் அந்த வீடியோக்களை உங்கள் குழந்தைகளுக்கு காண்பீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.